ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். நாங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? கொந்தளித்த பட்டியல் சமூகம். மாற்று சமூகத்தின் ரகசிய கட்டுப்பாடு. சாலையில் வெடித்த திடீர் மோதல். தீப்பற்றி எரிந்த தீவட்டிப்பட்டி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அமைந்துள்ளது தீவட்டிப்பட்டி. இப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வந்துள்ளது. கோயிலில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வழிபட்டு வந்துள்ளனர். ஆனால் அவர்களை கோவிலின் உள்ளே வழிபாடு நடத்த மாற்று சமூகம் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திருவிழா பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மோதல் ஏற்படும் சூழலில் இரு தரப்பினருக்கும் இடையே வட்டாட்சியர் தலைமையில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் ஒரு தரப்பு மட்டும் கோயிலுக்குள் பட்டியல் சமூகம் நுழைய தடை விதித்துக் கொண்டே இருந்ததால் மீண்டும் ஒரு நாள் அவகாசம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருந்தது. இந்த நிலையில் கடந்த மே 2 மதியம் 1 மணி அளவில் இரு தரப்பினரும் தீவட்டிப்பட்டி சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கற்களை வீசிக்கொண்டு தாக்கிக் கொண்டனர். இதில் பலர் பலத்த காயமடைந்த நிலையில் மாற்று சமூகத்தினர் வைத்திருந்த நகைக்கடைகள், மெடிக்கல் கடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் எண்ணிக்கையில் குறைவாக சம்பவ இடத்தில் இருந்ததால் கலவரத்தை முதலில் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இதனால் தீயிடப்பட்ட நகைக்கடை முழுவதும் தீக்கு இரையானது. இதையடுத்து தகவல் கிடைத்ததும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவட்டிப்பட்டி பகுதியில் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கல்வீச்சு, தீ வைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீயும் அணைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் அந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை சரி செய்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த சேலம் சரக டிஐஜி உமா விசாரணையில் ஈடுபட்டு போலீசாருக்கு அடுத்த கட்ட உத்தரவுகள் பிறப்பித்தார். இதனையடுத்து சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்துள்ளார். இதனால் 144 தடை உத்தரவுக்கு எந்தவித அவசியமும் இல்லை என்றார். தொடர்ந்து பேசியவர், கல்வீச்சு சம்பவத்தின் போது எடுத்த வீடியோவின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். இதுவரை 19 பேரை கைது செய்துள்ளோம். காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். கடையை தீ வைத்து எரித்தவர்கள் என சிலரை கண்டறிந்துள்ளோம். ஆனால் அவர்கள்தான் இந்த சம்பவத்தை செய்தார்களா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மீண்டும் கோவில் பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினர் இடையே சமரச பேச்சுவார்த்தையை சம்பந்தப்பட்ட குழு முன்னெடுக்கும். 2 தரப்பினரும் கோவில் திருவிழா நடத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றனர். எனவே அவர்களை வைத்து சமரசம் செய்ய உள்ளதாக எஸ்பி கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டி கோயில் திருவிழாவில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கடைகள் மற்றும் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.